எங்கள் ஊரை எடுக்க போகிறோம்னே சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எங்கள் மண்ணை விட்டுட்டு நாங்கள் உயிரே போனாலும் இங்கே மண்ணில் தான் போகணும். எங்களுடைய மண்ணு எங்களுடைய மக்களோட உயிரும் ஒன்னா சேர்ந்துதான் வாழணும்னு ஆசைப்படுறோம். இந்த மண்ணில் உணர்வு இருக்க கண்டு நான் வாரேன். உலக தண்ணியை கூட நிப்பாட்டிக்கோங்க. மழை உண்டா குடிக்கிறோம், மழை இல்லைன்னா கூட நாங்கள் எங்கனையே கூட போய் சாகுறோம். இது வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லா விஷயத்தையுமே போராட்டம் பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட 5000 ஏக்கரை வந்து பார்த்தோம்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தோம்னா டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படுகிற கனிம வளத்தை தோன்றதுக்காக இந்திய அரசு வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்குறாங்க. டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படுகிற கனிம வளத்தை எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய கிராமம் அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய அழகான அந்த கிராமம் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு நீரற்ற நிலமற்ற ஒரு பாலைவனமாக மாறும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இது எங்களுக்கு தேவையில்லை, இது எங்களுக்கு வேணாம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இதை சொல்லிட்டு தான் இருக்குது. டங்ஸ்டன் கனிம வளத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அரிட்டாப்பட்டிக்கு மட்டும் அது வந்து ஆபத்து கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது வந்து ஆபத்து. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம போராட்டம் பண்ணி நம்ம பெற்று இருக்கோம். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம போராட்டம் பண்ணி தான் நம்ம பெறுவோம் போல எனக்கு தெரிஞ்சு. அன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக கூடின ஒரு கூட்டம், ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக ஒரு கூடிய கூட்டம் கூடிய விரைவில் இந்த டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த இந்துஸ்தான் கம்பெனிக்கு எதிராகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கூடும். ராஜஸ்தான்லேயும் மகாராஷ்டிராலையும் வந்து பார்த்தோன்னா டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படுகிற கனிம வளம் கிட்டத்தட்ட 90% இருக்குது. ஏன் அங்கே போய் தோண்ட வேண்டியதானே? தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வந்து நாசமாக போனோம், ஊருக்காரன் வடக்கம் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும். பிஜேபியை சார்ந்த ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகளுக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் அவன் போஸ்டிங் தரான், எனக்கு காசு தரான், அதுக்காக வந்து பார்த்தோம்னா சொந்த தாய் மண்ணையே வித்துறாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அது சொந்த தாயை கூட்டி கொடுக்கறதுக்கு சமம். இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எல்லா மக்களும் ஷேர் பண்ணுங்கள், எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ தெரியட்டும். மறுபடியும் ஜல்லிக்கட்டு போல ஒரு பெரிய போராட்டத்துக்கு நம்ம தயாராக வேண்டிய நிலையில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த வீடியோ எல்லா மக்களும் ஷேர் பண்ணுங்கள், எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ தெரியட்டும். என்றும் அன்புடன் நன்றி.